ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலா சோழனுடைய ரிசப்ஷனுக்கு வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. சோழன் வீட்டில் எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்களா, கரெக்டாக இருக்கா எல்லா பொருளுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்பும்போது நடேசன் வந்து ஒரு கட்டை பையில் அவருடைய ட்ரெஸ்ஸை வச்சு தூக்கிட்டு வராரு. அப்போ சேரன் சொல்கிறாரு, அப்பா என்னப்பா நீங்கள் கட்டை பேக்கில் போயிட்டு ட்ரெஸ்ஸை வச்சு தூக்கிட்டு வரீங்க, வேறு பேக்கில் வச்சுக்கோங்கப்பான்றாரு. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கட்டை பேக்கு தான் பிடிச்சிருக்கு, வசதியாக இருக்கும் அப்படின்றாரு. இல்லைப்பா வேறு பேக் கொடுக்குறேன்ட்டு வேறு பேக் எடுத்துகிட்டு வந்து சேரனும் கொடுக்குறாரு. டேய், இதெல்லாம் வச்சாக்கா எனக்கு வசதியாக இருக்காதுடா, கட்டை பேக் இருந்தால் தான் டபுக்கு டபுக்குன்னு ட்ரெஸ்ஸை எடுத்துக்க முடியும்டா அப்படின்றாரு. அப்பா நம்ம போகிற இடம் எவ்வளோ பெரிய இடம், ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, பேகு வந்து மாற்றுங்கப்பா அப்படின்னு சேரனும் சொல்ல, சோழன்லாம் சொல்ல, ஆனால் அவர் கேட்கவே இல்லை, அடம் பிடிக்கிறாரு. அப்புறம் நிலா வந்து அங்கிள் அண்ணன் தான் சொல்கிறாங்கல்ல, கேளுங்களேன், இந்த பேக்கில் வச்சுக்கோங்களேன் என்ன. பிறகு சரி மருமகளே, நீ சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் இதில் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை மாற்றிக்கிறாரு. அப்போ சேரன் சொல்கிறாரு, நிலா ஒரு ஆள் பேச்சை மட்டும்தான்ப்பா இவர் கேட்குறாரு, இல்லைன்னா அடம் பிடிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கும்பலாக வண்டியில் போயிட்டுருக்காங்க. வண்டியில் போயிட்டுருக்கும்போது சோழன் சொல்கிறாரு, அண்ணே அப்பா வாங்க வந்து தண்ணிலாம் அடிக்க வேண்டான்னு சொல்லுனேன் அப்படின்றாரு. உடனே கோவம் வந்துடுது நடேசனுக்கு. என்னடா நினச்சிட்ருக்கீங்க, என்னை தண்ணி அடிக்க வேணான்றீங்க, சும்மா அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே நான் அப்பாவா நீங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை இறக்கி விடுங்கடா, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உன்னை இறக்கிலாம் விட முடியாது வா அப்படின்னா, நீங்கள் இறக்கி விடலன்னா நான் குதிச்சிருவேன் அப்படின்றாரு. எம்ஜிஆர் பாட்டு போடுறான் வண்டியில் அப்படின்னு ஜாலியாக போட்டு கேட்டுட்டு வராரு நடேசன். அப்புறம் எல்லாருமே நிலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிலா வீட்டுக்கு வந்த உடனே நிலா வீட்டில் வாங்க வாங்கன்னு அழைச்சி எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது நடேசன் என்ன பண்ணுறாருன்னா, சோஃபாவில் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க மாதிரி குதின்னு குதிக்கிறாரு. அதுலேயே எகிரி குதிச்சிக்கினே உட்காந்துருக்காரு. உடனே சேரன் சொல்கிறாரு, அப்பா ஒழுங்காக உட்காருங்கப்பா, என்னப்பா இது மாதிரி உட்காருறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவரில் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது, எந்த அளவுக்கு குதிக்குதுன்னு பார்க்க வேணாவாடா, இந்த சோஃபா நல்லா இருக்குதுரா அப்படின்ட்டு அதை குதிச்சிட்ருக்கிறாரு. இதை பார்த்ததும் நிலாவுடைய அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க அந்த சோழனுடைய அப்பா அது மாதிரி பண்ணுறாரு, சோஃபாவில் வந்து எகிரி குதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் இந்த வீட்டை நம்ம வீட்டை பார்த்து இவ்வளோ பெரிய வீடான்னு வேற கண்ணு வைக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அந்த ஆள் பண்ணுறது அப்படின்ட்டு புலம்புறாங்க. சரி விடு தேனே, என்ன தேனே பண்ணுறது, நம்ம பொண்ணு லோக்கலாக போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காஃபி கொடுத்து கையோடவே நிலாவை மேக்கப்புக்காக கூப்பிடுறாங்க. வாடி, உனக்கு மெஹந்தி போடுறதுக்கெலாம் வந்துட்டாங்க, மேக்கப் மாஸ்டர்லாம் வந்துட்டாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, இருமா வந்த உடனே எங்கம்மா போகிறது, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்து அவங்களெல்லாம் ரூமில் செட்டில் பண்ணிட்டு வர அப்படின்னு நிலா சொல்லும்போது, அதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்துப்பாரு நிலா, நாளைக்கு ரிசப்ஷனை வச்சுன்னு நீ இன்னைக்கு வந்திருக்க, சீக்கிரம் வா, நமக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதும் உடனே சேரன் என்ன சொல்கிறாருன்னா, நிலா நீ போப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் நிலாவும் போகிறாங்க. அப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கு மேக்கப் போடணும் இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது சோழனை வந்து நிலாவுடைய அண்ணன் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதும், டேய் நீ எவ்வளோ பெரிய ஆளுடா, கில்லாடிடா, என் தங்கச்சிக்கு பிடிக்காம ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுவும் திரும்ப டைவர்ஸும் பண்ணிவிட்டு திரும்பவும் அவளை உன்னை நேசித்து கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டியாடா, அதுவும் எங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணிட்டியாடா, இதெல்லாம் எங்கள் வசதியை பார்த்து தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பேசிக்கிட்டே போகும்போது அதுக்கு சோழன் சொல்கிறாரு, மாப்பிள்ளை நிலாவுக்கு தெரியும் உங்கள் வசதியில் ஒரு துளி கூட எனக்கு தேவையில்லைன்னு, ஆனால் நிலா இருக்கிற இடம் எங்கள் வீடு தான் கரெக்டான இடம், ஏன்னா அன்பு அவ்வளோ கொட்டி கிடக்குது, உங்கள் வீட்டில் பணத்தை
தவிர வேற என்ன இருக்கு? அன்பா இருக்கு. அதனால அன்பு இல்லாத இடத்துல நிலா இருக்க மாட்டா. அதனால இது நிலாக்கு பொருந்துற இடமே கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வேக வேகமா காரை ஓட்டுறாரு. காரை ஓட்டும்போது நாளைக்கு சோழனை என்ன பண்ணலான்னு காத்திருக்காங்கன்னு தெரியலங்க. திங்கட்கிழமை வரையும் இந்த கதையை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆவலுடன் காத்திருப்போம். நன்றி. பாய்.